ஹலோ, ஹாய், வணக்கம். நான் உங்கள் சிங்கப்படை ராஜா குட்டி. வணக்கம். இதுதான் நம்ம விவசாய பூமி. இங்கே இப்போ பருத்தி விதைச்சிருக்கோம். பருத்தி செடி பூ பூத்துருச்சு. ஆனால் ஒரு சின்ன நோய் தாக்குதல் ஏற்படுது. இந்த இலையெல்லாம் இந்த சுரட்ட நோயின்னு சொல்கிற நோய் விழுகுது. அது மழை பருவத்தில் பெய்யாமல் மாறி பெய்யறதுனால இந்த நோய் தாக்குதல் வெயிலுக்கு இந்த மாதிரி சுரட்ட நோயின்னு விழுகும். நம்ம அடுத்து மருந்து அடிக்க தண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இது ஒரு குழி 50 சென்ட், 60 சென்ட் தான் ஒரு குழி. ஆனால் 50 சென்ட் ஊடையில் துவரை சால் போட்டிருக்கோம். துவரை அப்புறம் அந்த வேர் பூச்சின்னு விழுந்து அது செடியெல்லாம் உடஞ்சி அதுவே ஆட்டோமேட்டிக்காக விழுந்துடும். இது அதுக்கு மருந்து கிடையாது. வேர் பூச்சின்னு சொல்கிறது அது உள்ள வேர்லேயே விழுகிறது. அது ஒன்றும் செய்ய முடியாது. அந்த விழுந்துருக்கு பாருங்கள், இந்த இருக்குது பாருங்கள். இந்த கொத்து கொத்தாக காய் காய்ச்சி அரும்பு கட்டி ஒடிஞ்சு விழுந்துடும். இந்த வேரில் இருக்கு பாருங்கள், வேர்லேயே உள்ளே ஒடிஞ்சு விழுந்துடும். அதை நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. இப்படி தான் பாதி தான் வரும். நூறு பயிரில் பாதி விழுந்துடும், பாதி வரும். நம்ம களையை எடுத்து வச்சு அடுத்து மருந்து அடிக்கிறதுக்கு ரெடியாக தயார் பண்ணி வச்சுருக்கோம். பருத்தி செடிகள்லாம் பாருங்கள், இந்த பூ பூத்துருச்சு பாருங்கள். பூ பூத்து இந்த அரும்புகள்லாம் உதிருது. அரும்புகள்லாம் அதுகளே உதிர்ந்துருது. கீழே இந்த கீழே விழுந்து கிடக்கும் பாருங்கள். இந்த மாதிரி கீழே ஊந்து விழுந்துருது. காரணம் மழை லேட்டாக பெய்யுது. டயத்துக்கு விதைச்சப்போ மழை இல்லை, மாறி பெஞ்சப்போ அந்த விதைக்கு பண்ணுறேன். நிறையா இடங்களில் இந்த மாதிரி வேர்பூச்சி விழுந்து நிறையா இடங்களில் வேர்பூச்சி விழுந்து செடியை ஒடிஞ்சு அதுவாக விழுந்துடும். இந்த சுரட்ட நோயின்னு விழுது. இந்த நோய் இந்த மாதிரி இலையெல்லாம் அப்படி குன்னி இந்த மாதிரி வந்துடும். இப்படி இல்லாமல் இப்படி வந்துடும். உடையில் மொச்சை சால் போட்டிருக்கு. மொச்சிக்காய் சால் போட்டிருக்கு. பத்தாவதுக்கு இந்த பன்னிகள், மானுக இதுக வேற உள்ள தோண்டி உடச்சி போட்டுருங்க பாதி செடியை. இங்கே ஒரு செடி ஒடிஞ்சிருக்கு பாருங்கள். இந்த மாதிரி நிறையா இடங்கள்ல ஆட்டோமேட்டிக்காக உடஞ்சிரும். இந்த ஒரு செடி உடஞ்சிரும். நம்ம போட்டோம்னா 100 பயிரில் 50 பயிர் 60 பயிருக்கு தான் பயிர் வரும். அதுவும் கரெக்டான மழை பெஞ்சாதான் நல்லா வெள்ளாமை வரும். வெள்ளாமை வந்தால் விலை இருக்காது, விலை இருந்தால் வெள்ளாமை இருக்காது. இங்கே நிறையா செடியை பாருங்கள், அப்படியே செடி இருக்கவே அப்படி கருகி ஒரு மாதிரி ஆயிரும். இங்கே இருக்கு பாருங்கள், எல்லாம் அந்த நோய் தாக்குதல்லாம் செடியாகவே இருக்கும். இந்த காய்கள்லாம் பாருங்கள் பச்சையாக இருக்குது. ஆனால் இலையை மட்டும் கருகி போயிடும். இந்த மாதிரி உள்ள நிறையா இருக்கும். இந்த இருக்கு பாருங்கள், பருவ மழை கம்மியாக இருக்கிறதுனால. இது வெண்டிக்காய் சால். வெண்டிக்காய் பிடுங்கிட்டோம்.
இனி அடுத்து மறுபடியும் தலையுது. வெண்டிக்காய் சால் போட்டிருக்கு. களை பாருங்கள், செடி இவ்வளோ தான் வந்திருக்கு. ஆனால் 2 களை எடுத்தாச்சு. 2 களைன்னா கிட்டத்தட்ட ஒரு களை எடுக்க மட்டுமே ஒரு 6000 ரூபா செலவு பண்ணியாச்சு. இப்படி தான் அந்த பழமொழி கதை தான். உழுதவன் கணக்கு பார்த்தா தார்க்கம்பு கூட மிஞ்சாதுன்றது தான். கணக்கெலாம் பார்க்க முடியாது. இதோ நம்ம காடு சும்மா அந்த தரிசு போட முடியாது. இங்கே பக்கத்துலலாம் இந்த மாதிரி தரிசு போட்டால் போட முடியாதுன்றதுக்கோசரம் தான். இந்த நிறையா செடிகள் வரல. மழை வந்து விதைச்சதுக்கப்புறம் லேட்டாக பெஞ்சது. இப்படி எல்லாருக்கும் ஜாஸ்தி எப்பயுமே இப்படி தான் இருக்கும்.